Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நுங்கு பாயாசம். இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக சட்டுன்னு பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் குழந்தைங்களுக்கு விதவிதமாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மில்க்கை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பால் காஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது பாதாம் முந்திரியை ஆட் பண்ணலாம். கண்டென்ஸ்டு மில்க்கை ஆட் பண்ணலாம். நுங்கெல்லாம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 நுங்கை வந்து இந்த மாதிரி கத்தியால் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பால் நல்லா திக்காயிட்ருக்கு. 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த நுங்கு ரெடியாக இருக்குது. ஆறுன பாதாம் மில்க் ரெடியாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ இந்த மில்கை வந்து இந்த நுங்கில் ஆட் பண்ணலாம். இப்போ நுங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தி ஆப்ஷனும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.